இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவர்களுடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம். வணக்கம் அம்மா. பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை புரிந்திருந்தார். அரசு நிகழ்ச்சிகள் இருந்தது, அதிலும் கலந்து கொண்டார். அதற்கு அடுத்தது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திலும் அவர் கலந்து கொண்டு பேசினார். மதுரையில் நடந்தது இந்த கூட்டம். இந்த கூட்டத்தில் அவர் பேசும் பொழுது ஊழல் செய்வதில் திமுக அமைச்சர்களுக்கிடையே போட்டி நிலவுகிறது, இனிமேலும் திமுக ஆட்சி தொடர்வதற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் பேசினார். அதை தவிர எந்தெந்த ஊழல்கள் இந்த ஆட்சியில் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ஊழல் பட்டியலையும் அங்கே வாசித்தார். அதை தவிர பெண்களுக்கு மீதான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன, போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்து வருகின்றன, எதையும் இந்த திமுக அரசு கண்டு கொள்ளாமல் இருக்கிறது என்பது போன்ற குற்றங்களை எல்லாம் சுட்டிக்காட்டினார். அதோடு மட்டும் இல்லாமல் திட்டங்கள் நிறைவேற்றுவதிலும் கூட திமுக அரசு முனைவதில்லை, மக்கள் நல திட்டங்களை எதையும் எவ்வளோ திட்டங்களில் என்னென்ன பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறதையும் புள்ளிவரங்களோடு சொன்னார். அதற்கடுத்து அவருடைய பாணியில் உதயநிதியை அவர் விமர்சிக்கவும் செய்தார். ஏனென்றால் அதற்கு முன்னாடி கோயம்புத்தூர் மாநாடு நடக்கும் பொழுது உதயநிதி மோடி அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு மோடிக்கும் பயப்பட மாட்டோம், அவருடைய டேடிக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னெல்லாம் இந்த ரைமிங்லெல்லாம் பேசியிருந்தார். அதற்கு அவர் கரெக்டு தான், எனக்கு ஒரு பாராட்டு தான் சொல்லியிருக்கிறார். ஏன்னா ஜனநாயகத்தை நான் முன்னிறுத்தி அதனுடைய மாண்புகளை கடைபிடிப்பதனால தான் பயம் இல்லை. ஏன் ஜனநாயகத்தில் ஏன் யாரும் ஒருத்தருக்கு இன்னொருத்தரை பார்த்து ஏன் பயம் வர வேண்டும்? அதனால் அவர் பாவம் தெரியாமையே என்னை அவர் பாராட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதுரை மாநாட்டிற்கு வருவதற்கு முன்னதாக அவர் திருப்பரங்குன்றம் சென்று முருகனை வழிபட்டு வந்திருந்தார். அதே போல் பலிதானியான பூர்ணச்சந்திரன் அவர்களுடைய குடும்பத்தையும் சந்தித்து ஆறுதலும் கூறியிருந்தார். அது குறித்து மேடையிலும் அவர் பேசும்பொழுது என்ன சொன்னார், பூர்ணச்சந்திரன் இது போன்று பலிதானம் ஆவதற்கு காரணம் திமுகவினுடைய தீய எண்ணம் தான், முருக பக்தர்களுடைய எண்ணம் முருகனுடைய அருளால் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி வெற்றிவேல் வீரவேல் கோஷங்களையும் அங்கே முழக்கினார். இந்த மோடி அவர்களுக்குள்ள பேச்சில் நான் ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் பூர்ணச்சந்திரன் அவர்களுக்குள்ள குடும்பத்தை திரு நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்தது. எனக்கு உண்மைக்குமே ஒரு வருத்தம் இருந்தது. பூர்ணச்சந்திரன் பலிதானமான உடனேயே மதுரையில் ஒரு பந்த் அறிவிக்கப்படவில்லை என்பதில் எனக்கு உண்மைக்குமே ஒரு மன வருத்தம் இருந்தது. அதாவது பொதுவாக ஜாதியை வச்சு மதத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய இவங்கள் எல்லாமே என்னெல்லாமோ பண்ணுவாங்க, இந்த பந்தை பண்ணுறேன் அதை பண்ணுறது. ஆனால் ஒரு நியாயமான விஷயத்துக்கு பூர்ணச்சந்திரன் ஒரு இந்து அமைப்பை சேர்ந்தவரோ யாரும் இல்லை. ஏன்னா வேறு அமைப்புகளுக்கெல்லாம் பின்னாடி போய் கொளுத்தி விடுறதெல்லாம் வழக்கம் உண்டு, இங்கே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தானாக ஒருத்தர் முருகனுக்காக செய்தார். அப்போ அந்த விஷயம் எந்த அளவு சமுதாயத்திற்கு கொண்டு போய் சேர்த்திருக்க வேண்டும், அந்த தவறை இந்துக்களாகிய நாம் செய்தோம் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஆனால் இன்றைக்கி நரேந்திர மோடி அவர்கள் அந்த குடும்பத்தை சந்தித்ததுங்கக்கூடியது நான் உண்மைக்குமே ஒரு நல்ல விஷயமாக பார்க்கிறேன். எனக்குள்ள இந்த மோடி அவர்களை வழி தொடர்ந்து என்ன செய்திருக்கணும்னு, தமிழ்நாட்டில் இதுவரை இஸ்லாமிய பயங்கரவாதத்தால் கொல்லப்பட்டவர்கள் 136 137 பேர் இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் இங்கே பல மத்திய அமைச்சர்கள் செல்கிறார்கள். அந்த மாதிரியான ஊர்களுக்கு போகும்போது அந்த பலிதானிகளுக்குள்ள வீடுகளுக்கு அவர்கள் சென்றிருந்தால் அந்த குடும்பங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் சமுதாயத்தில் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கும். இதை செய்ய தவறிய ஒரு விஷயத்தை நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல எனக்கு உண்மைக்குமே அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். சந்தோஷம் விருதையும் கூட இதை நான் ஒரு கடமையாக நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் பகவத்கீதையில் படிக்கும்போது சேனை தளபதிகளில் நான் ஸ்கந்தனாக இருக்கிறேன் அப்படிங்கக்கூடியது கீதையில் கிருஷ்ணன் தன்னை எப்படி உருவகப்படுத்தி கொள்கிறார் அப்படிங்கிறது வருது. அதனால் பகவத்கீதை என்பது இந்த நாட்டின் அடிநாதமே பகவத்கீதை தான். இந்த மரபில் அந்த ஸ்கந்தனுக்காக ஒருத்தர் தன்னை உயிர்த்தியாகம் செய்தார் அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தை நாம் தலையில் வைத்து கொண்டாட வேண்டும். ஏன்னா இதே கோயிலுக்காக ஒரு கிறிஸ்தவம் கோயில் ஆக்கிரமிக்க வரும்போது குட்டிப்பட்டர்னு ஒருத்தர் உயிர்த்தியாகம் செய்தார். அப்போ அந்த கோவிலே கல்வெட்டிருக்கு, அந்த குட்டிப்பட்டருக்காக இவ்வளோ அந்த அவங்க குடும்பத்தின் பரம்பரை முழுக்க அவங்களுக்காக வேண்டி சொத்து எழுதி வைக்கப்பட்டிருக்கு, அந்த குடும்பம் அனுபவிக்கணும் அப்படின்னு. எல்லப்ப முதலிங்கக்கூடிய ஒருத்தர் இதே மாதிரி இந்த கோவில் நிர்வாகத்தை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக உயிர் தியாகம் செய்தார். அவருக்காகவும் கல்வெட்டு எழுதி வைக்கப்பட்டு மானியங்கள் வழங்கப்படுகிறது. ஆனால் இதே கோவிலை மீட்பதற்காக
ஒரு மாபெரும் ஒரு மனிதன் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய பாத யாத்திரை நடத்தினார் 1995களில் பழமுதிர்ச்சோலையிலிருந்து திருப்பரங்குன்றம் வந்து தொடர்ந்து அந்த இஷ்யூவை மேலே கொண்டு வந்தார். அவர் யாருன்னா நம்ம அட்வொகேட் ராஜகோபால், மதுரையைச் சேர்ந்தவர். அவர் படுகொலை செய்யப்பட்டார். ஆனால் எல்லப்ப முதலிக்கும் குட்டிப்பட்டருக்கும் நடந்த மாதிரி அன்றைக்கி எல்கே அத்வானி அவர்கள் வந்து ராஜகோபால்ஜி வீட்டுக்கு போயிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து எந்த அளவு நம்ம அந்த தியாகத்திற்காக நம்ம ஒரு மரியாதையை செலுத்தினோம், நான் உட்பட, பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி நரேந்திர மோடி அவர்கள் இதை செய்திருக்கிறார். இது நமக்கு ஒரு பாடம். நரேந்திர மோடி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த சமுதாயத்திற்காக யாராவது ஒருத்தர் உயிர் தியாகம் செய்தால் அவர்களை சந்தித்து அந்த குடும்பத்துக்கு துணையாக நிற்பது என்பது ஒவ்வொரு ஹிந்துவின் கடமை. இந்த கடமையை நம்ம செய்யலை, நம்ம செய்யணும் என்று நமக்கு அவர் வந்து வழிகாட்டி இருக்கிறார் அப்படின்னு நான் பார்க்குறேன். ரெண்டாவது, அது அரசியல் பேச்சுக்கள் நிறைய பேசியிருக்கார். அதில் வந்து இந்த மோடிக்கும் பயப்பட மாட்டேன், அவர் டேடிக்கும் பயப்பட மாட்டேன் அப்படிங்கக்கூடியது அதை அழகாக சொல்லியிருக்கார். இது வந்து இந்த ஆட்சியில் இப்படி தான் இருக்கணும். அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னை கருணாநிதி என்றெல்லாம் சொல்கிறார்களே அப்படின்னு இவ தாத்தா, அதாவது இவ டேடிக்கு டேடி சொன்னார். ஏன் உன் பேர் கருணாநிதி தானே? உங்கள் அப்பா அம்மா தட்சிணாமூர்த்தின்னு பேர் வச்சார். தட்சிணாமூர்த்தி ஞானத்தின் கடவுள், ஞானத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அதனால நான் அந்த பேரை மாற்றிக்கிட்டேன், அவர் தான் கருணாநிதினு மாற்றிக்கிட்டார். அப்புறம் என்னை கலைஞர் என்று ஏன் கூப்பிடவில்லைன்னு அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாராம். சொன்ன உடனே இப்போ கூட அசம்பிளியில் கூட யாராவது கருணாநிதின்னு சொன்ன உடனேயே இந்த 7 அடி மனுஷன் இந்த அப்பாவு அவர் வந்து திடீர்னு ஓன்னு எந்திருந்து கத்துறார். ஏன்னா உங்கள் குடும்பத்துக்காரனுக்குள்ள பேரை கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்துறது உங்கள் திமுக ஆட்சிடா. உங்களுக்கு தான் பயந்து நடக்கணும். ஏன்னா நீங்கள்லாம் இந்த கள்ளக்கேசு போடுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவியே, நீதிமன்றத்தை மதிக்காமல் வந்து கலெக்டரையும் எஸ்பியும் போன்னு சொல்லுவியே, கடைசியில் நானே செய்தான்னு கலெக்டரையும் எஸ்பியும் பலி கொடுப்பீங்க, உங்களை மாதிரியெல்லாம் நான் செய்யக்கூடியவன் அல்ல அப்படிங்கக்கூடிய ஒரு மெசேஜை வந்து மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறார். அது வந்து உண்மைக்குமே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கிறேன். அதுக்கு அடுத்தது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா, இதில் அரசியல் ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நரேந்திர மோடி அவர்களுக்குள்ள திருப்பரங்குன்றம் கோவில் வழிபாடு, அதுக்கப்புறம் தொடர்ந்து பூர்ணச்சந்திரன் அவர்களை பார்த்தது, இது பொதுவாக. ஏன்னா திருப்பரங்குன்றம் இஷ்யூங்கக்கூடியது எல்லா இந்துக்கள்கிட்டையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. துரதிருஷ்டவசமாக தேசிய சக்திகள் இதை ஒரு போலரைசிங் ஃபேக்டராக மாற்றவில்லை. இன்னைக்கு அதற்கான புஷ் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறார். இது பியூர்லி அரசியல் ரீதியானது. ஸோ இது தேவை. அப்போ இந்த புஷ்ஷை இவர் கொடுக்கும்போது இன்னொரு சில விஷயங்கள் பார்க்கணும். இப்போ கடந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 58 சீட்டோ இன்னும் வரும் தென் மாவட்டங்களில். அதில் பார்த்தீங்கன்னா 40-41 சீட்டுக்கிட்ட ஏதோ திமுக கூட்டணி ஜெயிச்சது, பாக்கி தான் இவங்க ஜெயித்தாங்க. இல்லை கிட்டத்தட்ட 10-12 சீட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிடிவி தினகரனுக்கு எடுத்த ஓட்டு தான் திமுக அதிமுகவுக்குள்ள வித்தியாசத்துக்கு இதாக இருந்தது. இப்போ நீங்கள் அதை கணக்கு எடுத்தாச்சு அப்படின்னா ஆல்ரெடி 10 to 12 சீட்ஸ் அதிகம். இப்போ நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஹிந்து ஒற்றுமையை ஏற்படுத்துகிறார். அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தாச்சு அப்படின்னா, நான் சொல்கிறது தென் மாவட்டங்களில் மட்டும். இப்போ இதே இது நீங்கள் மத்திய மாவட்டங்களில் நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இன்றைக்கி அரசியல் ரீதியாக இந்த ஹிந்துத்துவ அஜெண்டாவை பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி இவங்க புத்திசாலித்தனமாக இவர்கள் கையாண்டால் இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பை நரேந்திர மோடி அவர்கள் ஏற்படுத்தியுள்ளார். இதை எப்படி இந்த கட்சிகள் பயன்படுத்த போகிறாங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த வாய்ப்பை இவர்கள் சரியாக பயன்படுத்தவில்லை. ஆனால் இப்பொழுது இவர்கள் எப்படி பயன்படுத்த போகிறார்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நான் ஏற்கனவே பல விஷயம் இந்த ஸ்ரீ டிவி செய்திகளில் சொல்லியிருக்கேன். மோடி நமக்கு எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்துருக்காரு இந்த கட்சி ஆட்சிக்கு வர. ஆனால் சபதம் போட்டு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு இவர்களுக்குள்ள செயல்பாடுகள் இருக்கிறதுங்கக்கூடியதை பல முறை எந்தெந்த வருஷம் என்னென்ன நடந்தது இதுக்கு முன்னாடி நான் பல செய்திகளில் சொல்லியிருக்கேன். இந்த வாய்ப்பையும் இவர்கள் நழுவ விடாமல் பாதுகாத்து கொள்வார்களா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா உறுதியாக அவர்கள் இப்படி செய்வார்கள்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ட்ராக் ரெக்கார்டு பழசு அவ்வளோ தூரம் நல்லதாக இல்லை.
அதுக்கடுத்தது ஊழலை பற்றி வரிசையாக ஊழல் பட்டியல் எல்லாம் சொல்லி இவர்களுக்கு ஆட்சியில் இருப்பதற்கு தார்மீக உரிமை இல்லை அப்படிங்கிறாரு. அந்த ஒரு வார்த்தை அரசியல்வாதி அப்படித்தான் பிரச்சாரத்தில் சொல்லி ஆக வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, அதுதான் பிரச்சாரமும் கூட. ஆனால் இதை சொல்லும் தார்மீக பொறுப்பு மோடி அவர்களுக்கு இருக்கிறதாங்கக்கூடிய கேள்வி எனக்கு இருக்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 2G 2014 எலெக்ஷனுக்கு இந்த இதை தான் நீங்கள் பெருசாக வச்சீங்க. இந்த கேஸ் இப்போ கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 10, 14, 15 வாய்தாவாக சிபிஐ தரப்புலேருந்து யாருமே ஆஜராகலை. அப்போ யூ நேம் தம், யூ ஷேம் தம், பட் யூ நெவர் ப்ராசிக்யூட் தம். ஸோ அதனால அந்த ஒரு விதத்தில் அப்படின்னா இதை அரசியல் ரீதியாக இவருக்கு சொல்லும் அரசியல் உரிமை இருக்கிறது, தார்மீக உரிமை இருக்கிறது அப்படின்னு கேட்டாச்சுன்னா எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு கேஸு, இப்போ 2G கேஸு, ஸோ இது நடந்துக்கக்கூடிய விதத்தெல்லாம் பார்த்தாச்சு அப்படின்னா எனக்கு இது சரியாக தோணலை. கேஜ்ரிவால் கேஸில் கூட இந்த ப்ரெசன்டேஷன் ஆஃப் த கேஸ் அது எப்படி நடந்ததுங்கக்கூடியதில், ஏன்னா இவ்வளவு தூரம் பெயில் மறுக்கக்கூடிய அளவுக்கு ஆதாரங்கள் ஹைகோர்ட்டில் இருக்கும்போது ஒன்று ஜட்ஜு பக்கத்தில் தப்பா இல்லைன்னா இவங்க ப்ராசிக்யூஷன் கேஸை ப்ரெசென்ட் பண்ணதில் தப்பா என்பது நமக்கு தெரியலை. ஆனால் பழைய 2G இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஜட்ஜ்மெண்ட்டில் ஜட்ஜு ஏதாவது தவறு செய்திருக்கலாம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த ட்ராக் ரெக்கார்டையும் நம்ம பார்க்க வேண்டி இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு உடன்பாடு இல்லை. ஆனால் மற்றபடி நரேந்திர மோடி அவர்களுக்குள்ள ஃபஸ்ட்டு விசிட் ஒரு ஹிந்து போலரைசேஷனுக்கான அடித்தளம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி பயன்படுத்த போகிறது என்பதை அவங்க தான் முடிவு பண்ணணும். ஆனால் இந்த திமுக ஆட்சி ஒழிய வேண்டும் அப்படிங்கக்கூடிய கருத்தில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது ஒழிஞ்சால்தான் இந்த நாட்டுக்கு விமோச்சனம் என்று சொன்ன அவரது உரை நியாயமானதாக நான் பார்க்கிறேன்.